அடக்கடவுளே! அனுஜ், ஏப்பா நீ என்ன இங்க பண்ற? இன்னைக்கு சங்கீத் நடக்குது, இங்க இருந்து போடா. அட என்ன நீங்க வந்துட்டு பெருசா பேசுறியே, வெக்கமா இல்ல? அதுவும் பொம்பளைங்க நிகழ்ச்சியில நீ ஏன் பொம்பளை வேஷம் போட்டு வந்த? ஹலோ மை டியர் ஸ்வீட் ஆண்டி, நான் கட்டிக்க போறவள ஒரு வாட்டி பார்க்க வரக்கூடாதா? அப்படியா? அடி என் பேர் அழகியே, உன் அழகுல நான் செத்தேன். பார்க்க அப்படியே தங்க செல்ல மாதிரி. நான் கூட தான் தங்க செல்ல மாதிரி இருக்கேன், என்னையும் ரசியேன். அதான் ரசிக்கிறேன்ல. ஹை ஹை. போடா. ஏன்பா கொஞ்சமாவது இங்க வெக்கம் இருக்கட்டும், ஆம்பளைங்க இந்த பக்கம் வரவே கூடாது. அப்படியா? அப்ப நீங்க ஆம்பளை இல்லையா? அடிக்காதீங்க, இருங்க நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன். அட சொன்னா கேளுங்க. நோ நோ நோ, நீ இங்க இருந்து இன்னைக்கு போய் தான் ஆகணும். என் அழகான மனைவியின் தங்கச்சியே. Thank you. ஆனா இப்போ இங்க இருந்து நீங்க போய் தான் ஆகணும். அட ஆண்டி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். பார்த்துக்கலாம், வா, வா. போதும் போதும் போதும், இப்போ நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க. எல்லாரும் ஓவரா பண்றாங்க. எல்லாரும் இங்க தனியா ஆடுறாங்க. இப்போ நீங்க யாரும் தனியா ஆடக்கூடாது. இதோ இவங்க கூட ஆடணும். அது கூடவா? ஆமா ஆமா ஏய் சும்மா இருடி. ஆமா, ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். ஏமா தனியா அடிக்கிறேனே. இல்ல இல்ல இல்ல, ஏங்க நீங்க எழுந்துருங்க, சீக்கிரம் போங்க. அத்தை கிளம்பிட்டாங்க. வா ஆடலாம். அத்தை ஆட போறாங்க. இந்த வரைக்கும் நான் என் குழந்தைகளோட சுமைய சுமந்துகிட்டு இருந்தேன். அத்தை, வா, வாங்க போகலாம். இன்னைக்கு நான் உன்னையே சுமக்கிறேன். வா வா. தயாரா இருக்கீங்கல்ல? தயாரா இருக்கேன். சீக்கிரம் வா வா. எப்படி மேல இருந்து விழுந்துச்சு? அம்மா இது யாரு? வாங்க வெளியே போய் பார்க்கலாம், சீக்கிரம் வாங்க போலாம். மாப்ள நீ அந்த பக்கம் போய் பாரு. நீங்க அங்க பாருங்க. ஹேய், யார் பாங்க? அம்மாடி, பாத்துமா. அட சித்தப்பா, இங்க யாருமே இல்லையே. யாரும் இல்லையா? அப்படின்னா அந்த பாடி பறந்து எப்படி உள்ள வந்து விழுந்தது? எனக்கு தெரிஞ்சு ஹெலிகாப்டர்ல வந்து போட்டிருக்கணும். வாய மூடுறா, எப்ப பார்த்தாலும் வாய்க்கு வந்ததை வளர்ற. அதோட இது யாருடைய பாடி? சித்தப்பா சித்தப்பா, அது வருணோட பாடி. வருணா? யாரு வருண்? வருண் என்னுடைய ஃப்ரெண்ட், ஆபீஸ் கலீக். நான் தான் நதாஷாவோட கல்யாணத்துக்கு வான்னு கூப்பிட்டு இருந்தேன். நீ கூப்பிட்டியா? அட பாவி, கல்யாணத்தை பார்க்க வந்தவனோட சாவ நம்ம பார்த்துட்டோம். சரி சித்தப்பா, இப்ப என்ன பண்றது? என்ன பண்ணலாமா? இப்ப நமக்கு ரெண்டு வழிதான் இருக்கு. ஒன்னு கடவுள், இன்னொன்னு சிஐடி. இவன் உன்னோட ஃப்ரெண்டா? ஆமா சார், ஆனா இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு எனக்கு புரியல. பறவை மாதிரி பறந்து அப்படியே வந்து என் கையில விழுந்தான். அதோட இதை பார்த்ததுக்கு அப்புறம் என் மாமனாரும் மற்றவங்களும் கூட ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. நீயா? நீ இங்க என்ன பண்ற? இல்ல பொண்ணுங்களோட மெஹந்தி செரமனில நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? அதாவது பையனும் பையனோட குடும்பத்தாரும் யாரும் கலந்துக்க மாட்டாங்க. அது தெரியும் சார். ஆக்சுவலி என்னோட வருங்கால மனைவியை நான் பார்க்க வந்தேன். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. இந்த வருண் அன்ஷோட ஃப்ரெண்டு, அவன் பாடி இங்க இருக்கு. உங்கள யாராவது அவ இந்த பார்ட்டிக்கு வந்ததையோ போனதையோ எங்காவது பாத்தீங்களா? இல்ல சார். இந்த ஃபங்க்ஷனுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க? ஐ மீன், நான் கெஸ்ட்டை கேட்குறேன். அவங்களோட லிஸ்ட் இருக்குமா? இருக்கு சார், வெட்டிங் பிளானர் கிட்ட லிஸ்ட் இருக்கு.
எஸ் சார், யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாரோட பேரும் நோட் பண்ணி வச்சிருக்கோம். குட். பங்கஜ், இவங்க தான் வெட்டிங் பிளானர். அவங்க கிட்ட இருந்து லிஸ்ட் வாங்க. ஓகே சார். அப்புறம் நீங்க கேமரா எஸ் சார். இங்க வாங்க. வரேன் சார். இவங்கிட்ட பேசி பார்ப்போம். இங்க வா. எஸ் சார். ஃபுல் ஃபங்க்ஷனையும் நீ தான் ரெக்கார்ட் பண்றியா? ஆமா சார். சரி, இந்த சம்பவம் நடக்கும்போது ரெக்கார்டிங் போயிட்டு இருந்ததா? எஸ் சார். கேமராவை கொஞ்சம் காட்டு. என்னன்னு தெரிய வந்துடும். பாடி எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ண பூர்வி. உண்மையிலே பாடி பறந்துதான் வந்திருக்கு. அந்த இடத்துல பாஸ் பண்ணு. கொஞ்சம் பின்னாடி போ. ரிவைண்ட் பண்ணு. அங்க ஃப்ரீஸ் பண்ணு. இங்க பாரு. லேம்ப் போஸ்ட் பக்கத்துல இருந்து வந்திருக்கு. வெளியில போய் பார்க்கலாம். போலாம். இந்த லேம்ப் போஸ்ட்ல இருந்து அந்த பாடி அப்படியே பறந்து அங்க போயிருக்கு. வருண் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் யாரும் இங்க பாடியை கொண்டு வந்து பாடியை தூக்கி உள்ள போட்டிருக்காங்க. எப்படி அபிஜித், இது எப்படி சாத்தியம்? சரி, நீயே சொல்லு. உன்னால யாராவது ஒரு பாடிய இங்கிருந்து தூக்கி அந்த பக்கம் போட்டுற முடியுமா? பாடி எப்படி விழுந்ததுன்னு உனக்கு தெரியும்ல? இல்ல சார், ஒரு பயில்வானே இங்க வந்தாலும் ஒரு பொணத்தை தூக்கி காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் வீச முடியாது சார். சார், இது என்னது? கீழே விழுந்துருச்சு சார். இதுதான் கெஸ்ட் லிஸ்ட். நல்லது. எல்லாரையுமே ஹால்ல நிப்பாட்டு. அப்புறம் ஃப்ரெடி, வெயிட்டர்ஸை விசாரிச்சு பாரு. அந்த வருணை பத்தி ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சா நல்லது தானே? எஸ் சார். இங்க பாருங்க, எங்களோட ஆபீசர் பங்கஜ் ஒவ்வொரு பேரா சொல்லுவாரு. அப்போ நீங்களா உங்களை அறிமுகப்படுத்திக்குங்க. சொல்லு பங்கஜ். ஓம் பிரகாஷ். என்னுடைய சித்தப்பா. இதோ இங்க இருக்கேன். நிம்மி. நான் இங்கதான் நிக்கிறேன் சார். என்னோட வைஃப். ஆமா. சரிதா. சார், என்னோட சித்தி. ஆமா, நான் தான். கௌரி சந்த். சார், என்னோட சின்ன தம்பி ராஜேந்திரன். ரஞ்சினி. ரஞ்சனி, எங்க இருக்கீங்க? ஒரு நிமிஷம். என்னாச்சு? யாரதோ உடைஞ்சு போன ஒரு வளையல் துண்டு கிடைச்சது. இங்க பாருங்க, உடைஞ்சு போன வளையல் துண்டு கிடைச்சிருக்கு. யாராவது சொல்லுங்க, இந்த வளையல் யாரோடது? யாருக்காவது தெரியுமா? சார், இது அந்த பொண்ணோடது. எந்த பொண்ணு? அதான் ரஞ்சினி. சார், ரஞ்சினி மேல இல்ல. ரஞ்சனி மேல இல்லையா? அப்ப அவ எங்க போயிருப்பா? தெரியாது சார். திடீர்னு வந்தா, திடீர்னு போயிட்டா. அவளை நீங்க ஸ்கெட்ச் போடுங்க. சார், வாங்க. ரொம்ப வினோதமா இருக்கு. அழைப்பே இல்லாம ரஞ்சனி இங்க வரா. எல்லாரும் முன்னாடி அழுது டிராமாவும் பண்ணிருக்கா. அப்புறம் திடீர்னு காணாம போயிட்டா. அப்ப காணாம போனதுக்கு பின்னாடி ஏதாச்சும் காரணம் இருக்குமா? காரணம் இருக்கலாம் தயா. அந்த ரஞ்சனி தில்லுமுழுக்காரி. அவ ஏதோ ஒரு தில்லுமுழு இங்க பண்ணிருக்கா. சார், ஆ, இந்த வெயிட்டரை கேட்டா அவன் வருண் வந்து இந்த மியூசிக் ப்ரோக்ராம்ல யார்கிட்டயோ பேசுறத பார்த்தானா. நீ என்னத்தை பார்த்து சொல்லு. சார், இந்த வருண் சாகரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இவனை பார்க்க ஒருத்தர் வந்தாரு.
சார் ஜூஸ் குடிங்க. ஓகே தேங்க்ஸ். ஐயா வணக்கம். வணக்கம். இவங்க கல்யாணத்தை நான் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஐ மீன் நதாஷா அண்ட் மனோஜ். ஓகே தட்ஸ் குட். உங்க முகத்தை பார்த்தா நீங்க இன்னும் பேச்சுலர்னு தோணுது. நோ ராங், ஐ ஆம் என்கேஜ்ட். அதாவது நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, ஆனா வாழ்க்கையில எதையோ தொலைச்ச மாதிரி தெரியுது. இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், உங்கள்கிட்ட அப்புறமா பேசுகிறேன். அட எங்க போறீங்க, கொஞ்சம் நில்லுங்க. இது உங்ககிட்ட எப்படி வந்தது? என்னால உங்க மொத்த ஜாதகத்தையும் சொல்ல முடியும். வாங்க உட்காந்து பேசலாம். வாங்க வாங்க. அட வாங்க. சார் ஆ, இந்த வழியா தான் அவங்க வெளியே போனாங்க. கையில ஜூஸ் கிளாஸ் இருந்தது. இந்த பக்கமா? ஆமா சார். பங்கஜ், இவங்கிட்ட இருந்து ஸ்கெட்சை வரைய சொல்லு. ஓகே இவர் சார். கூட போ. இது ஒரு பைக்கோட டெயில் லைட் சார். ஆ, இது என்னது? இது கவனி, ஸ்கிட்டிங் மார்க் தெரியுது. எல்லாமே டயரோட மார்க்ஸ் தான். அதாவது பைக் இங்க இருந்து அப்படியே சறுக்கிட்டே போயிருக்கு. அப்படி அப்ப பைக் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. சார் இதெல்லாம் பார்த்தா வருண் இந்த செரிமனிக்கு பைக்ல வந்திருக்கானா? ஆ, அப்புறம் பைக்ல வரும்போது யாரோ அவனை பயங்கரமா தாக்கி இருக்காங்க. ஓகே சார், பாடி எப்படி உள்ள விழுந்துச்சு? சார், ஆ, சாலிங்கி சார் கூப்பிடுறாரு. அப்படியா? வாங்க போலாம். டாக்டர் சார், எங்களுக்கு என்ன தோணுதுன்னா இந்த வருண் இங்க பைக்ல வந்திருக்கணும். ஆ பிரமாதம். வருண் அப்படியே ஜாலியா பைக்ல செரிமனிக்கு வந்தான். அப்படியே பறக்கும் போது அவனை யாரோ கத்தியால குத்திட்டாங்க, அதோட சுட்டிருக்காங்க. பிரமாதமான கண்டுபிடிப்பியா. வா. ஒரு நிமிஷம். அதாவது வருணை யாரோ கத்தியால குத்தி இருக்காங்க, அப்புறம் ஷூட்டும் பண்ணிருக்காங்க. அதேதான். இத நேரம் சொல்ல வேண்டியதானே, என்ன கிண்டலா பண்ற? நீங்க கேட்டிருக்கணும். துரையே பேசிட்டு இருக்காரு. இத பாருங்க, இந்த வருண 2 ஆயுதத்தால தாக்கியிருக்காங்க. யாரோ கத்தியாலையும் குத்திருக்கான், அதே மாதிரி சுடவும் செஞ்சிருக்காங்க. வருணை யாரோ கத்தியால குத்தி இருக்காங்க, அப்புறம் ஷூட்டும் பண்ணிருக்காங்க. அதேதான். அத நேரம் சொல்ல வேண்டியதானே, எதுக்கு கிண்டல் பண்ற? நீங்க கேட்டாதானே. துரை பேசிக்கிட்டே இருக்காரு. இத பாருங்க, இந்த வருண 2 ஆயுதத்தால தாக்கியிருக்காங்க. யாரோ கத்தியாலையும் குத்திருக்கான், அதே மாதிரி சுடவும் செஞ்சிருக்காங்க. இது எப்படி சாத்தியம் சார்? 2 ஆயுதங்களால ஒரே நேரத்துல அவனை எப்படி தாக்கி இருக்க முடியும்? ஒரே நேரத்துல நடந்ததா இல்ல நடக்கலையான்னு அதை இங்க சொல்ல முடியாது. அதுக்காக நான் இந்த பணத்தை லேபுக்கு கொண்டு போக வேண்டியதா இருக்கும். ஆனா அப்ப எடுத்துட்டு போங்க. இப்போ நைட்ல இருந்து விடியவே போகும். அது சரி, விடிஞ்சு போச்சுன்னா நான் என்ன பண்றது? தனியா நிக்கிறேன்ப்பா, கொஞ்சம் டைம் ஆகதானே செய்யும். அப்புறம் இன்னொரு விஷயம், வருணோட சாவுக்கும் பைக் ஆக்சிடென்ட்டுக்கும் நீங்க கனெக்ட் பண்றீங்க இல்லையா, அது எல்லாமே தப்பு. அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. வருணோட கொலைக்கும் அந்த பைக் ஆக்சிடென்ட்டுக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லை. இதோ பாரு சலோங்கி, உன்னோட அட்வைஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா கேட்போம். ஓகே, இப்போ போ, லேப்ல போய் உன்னோட வேலையை பாரு. அன்ஷ், இங்க வாங்க. வரேன் சார். இந்த வருண் கிட்ட மோட்டார் பைக் இருக்கா? இருக்கு சார், அவன்கிட்ட ஒரு மோட்டர் பைக் ஒன்று இருக்கு. சரி, போங்க. தேங்க்யூ சார்.
வருணோட ஆக்சிடென்ட் மோட்டார் பைக்கால தான் நடந்திருக்கு அப்படின்னா அந்த மோட்டார் பைக் எங்க? தயா, வருணோட பாடி இந்த இடத்துல கிடைச்சிருக்குன்னா பைக் அக்கம் பக்கத்துல எங்காவது இருக்கணும்ல? இது வருணோட பைக் தான். அந்த வீல் அப்படியே பெண்ட் ஆயிருக்கு. மோசமாவே கீழே விழுந்திருக்கு. பைக்ல பெட்ரோலே இல்லை, அதனால தான் பைக் இதுக்கு மேல போகல. ஹேண்டில்லே ரத்த கரையும் தெரியுது, சீட்ல கூட ரத்த கரை இருக்கு. பங்கஜ், ஒரு வேலை செய். ஆர்டிஓவுக்கு ஃபோன் பண்ணி இந்த பைக்கு யாரோட பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுட்டு இந்த பைக்கை ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பிடு. அடடா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டாக்டர் சார்? நான் என்ன தப்பட்ட என்ன சுட? இல்ல அபிஜித், தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு அவ்வளோ தைரியம்லாம் கிடையாது. அது என்னன்னா, நான் குறி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது சரி, எதுக்கு? நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, வருணை 2 தடவை தாக்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல 2 பேர் இருந்திருக்காங்க. ஓ அப்படியா? 2 கொலைகாரங்களும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல இருந்திருக்காங்க. வருணை கொலை பண்ண. அதனால யாரு எப்போ எங்க இருந்து தாக்க போறாங்கன்னு உங்களுக்கு தெரியல. சுட்டவனுக்கு இவனை முதல்லயே யாரோ குத்திருக்காங்கன்ற விஷயம் சுத்தமா தெரியல. இப்ப குழப்பம் தீர்ந்துதா? அட எங்க சார் குழப்பம் தீர்ந்தது? இந்த பைக்குக்கும் இந்த வருணுக்கும் என்ன கனெக்ஷன்? பொறுமையா இருப்பா, எல்லாமே சொல்றேன். தாரிகா, நீ சொல்லு. நீ ஏன் சொல்ல? இங்க பாருங்க, நாங்க டெஸ்ட் பண்ணதுல எங்களுக்கு இதுதான் தெரிஞ்சது. பைக்கோட சீட்ல இருக்கிற ரத்தக்கரை அது வந்து வருணோடது. ஆனா பைக் ஹேண்டில்ல இருக்க ரத்தக்கரை அது வருணோடதே கிடையாது. அதோட ஹேண்டில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு, அதுவும் வருணோடதே இல்ல. அப்படின்னா இந்த பைக்ல ஒரு 2 பேர் இருந்தாங்களா? பைக்கை வேற யாரோ ஓட்டும் போது வருண் பின்னாடி இருந்தானா? அப்ப பைக் ஓட்டுனவருக்கும் நல்லா அடிபட்டிருக்கும்ல இந்த ஆக்சிடென்ட்ல? ஆமா, பைக் ரொம்ப மோசமா விழுந்திருக்கு. கொலைகாரன் வருணை கொலை பண்ணிட்டு அந்த பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்காக பைக்ல எடுத்துட்டு போறான். அதே நேரத்துல துப்பாக்கியால சுட்டு வருணை கொலை பண்றான். இந்த தாக்குதல்னால அந்த பைக்கோட பேலன்ஸ் தவறி பைக் எதிரையோ போய் இடிக்க வருண் பறந்து உள்ள போய் விழுந்திருக்கான். சரியா சொன்ன. பைக்கு மோதி இருக்கு. இத பாருங்க, இந்த பைக்ல இந்த டென்ட் அடையாளம்லாம் இருக்கு பாருங்க. அது சரி, பைக் எங்க இடிச்சிருக்கும்? ஸ்பீட் பிரேக்கர். அந்த பைக்கு ஸ்பீட் பிரேக்கர்ல மோதி இருக்கும். பகஜ், நீ அங்க விழுந்தல? ஆமா சார், அது பயங்கரமான ஸ்பீட் பிரேக்கர். இப்பவும் கால் வலிக்குது. அப்படின்னா அந்த பைக்கை ஓட்டிட்டு போனவனுக்கு கண்டிப்பா நல்லாவே அடிபட்டிருக்கணும். அக்கம் பக்கத்து ஹாஸ்பிட்டல்ல கேட்டு பாருங்க. 5 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது கேஸ்ல பேஷண்ட் வந்திருக்காங்களா, அதாவது கையில அடிபட்டு வந்திருக்காங்களான்னு கேளுங்க. சார், இந்த ஏரியால வந்து 5 ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஆனா 5 மணி நேரத்துல கை கால்ல அடிபட்ட கேஸ் இந்த ஹாஸ்பிட்டல் வந்திருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல் கண்ட ரவுடிங்களுக்கு ஹாஸ்பிட்டல் எதுக்கு அட்மிஷன் கொடுக்கற? பதில் சொல்லு மேடம். இங்க பாருங்க, கொஞ்சம் என்ன அமைதியா இருக்க சொல்ற? என் கணவரோட நிலைமை நீங்க கொஞ்சம் பாருங்க. அவர் பக்கத்துல ரவுடிய படுக்க வச்சிருக்கீங்க. மேடம் இங்க பாருங்க, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. நான் மெதுவா பேச, இங்க நடக்கிற விஷயத்த வெளியே போய் நான் சொல்லிடுவேன், புரியுதா? நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நான் கலாட்டா பண்ணிடுவேன். இந்த ஹாஸ்பிட்டலோட மானம் மரியாதை எல்லாமே போயிடும். என்னாச்சு? அட மேடம், என்னத்த சொல்ல,
ஹாஸ்பிட்டல்ல என்னென்னமோ நடக்குது உங்களுக்கு தெரியாது. நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கறேன். என்ன ஆனாலும் இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் வாங்கவே வாங்காதீங்க. இல்ல மேடம், அப்படிலாம் எதுவும் கிடையாது. தங்கிட்டு இருக்காங்க. இல்ல மேடம், அப்படி எதுவும் கிடையாது. என்ன யாரு யார் அந்த ரவுடி? ஆட வேற யாரு சார்? என் ஹஸ்பண்டோட பெட்டுக்கு பக்கத்துல படுத்திருக்கானே. ஒரு நிமிஷம், அந்த ரவுடி உங்க ஹஸ்பண்ட தாக்கினானா? ஆட எதுவும் இல்ல சார், தாக்க எதுவும் செய்யல. ஆனா ஃபுல் நைட் வித்தியாசமான ஆளுங்கெல்லாம் அவனை பார்க்க வந்துட்டு போறாங்க. சரி, அந்த ஆளு எப்படியா இருப்பான்? ஆமாங்க சார், இவனே தான். இவனா? எந்த ரூம்ல இருக்கா? சார், ரூம் நம்பர் 403. ஆனா சார், இவங்க சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது. அத நாங்க பாத்துக்கிறோம். 403 எங்க இருக்கு? சார், சார், நான் உங்களை கூட்டிட்டு போறேன், வாங்க சார், என் கூட வாங்க. கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே எல்லாமே தெரிஞ்சிடும், பாருங்க. என்ன அக்கிரமம், மொத்த நைட்டும் தூங்கவே இல்லை, ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். இங்க பாருங்க, என் புருஷன் கூட தூங்கவே இல்லை. என் கூட வாங்க, இந்த ரைட்ல போனாலே போதும். வாங்க சார். தோ அங்க ஒரு பெட் இருக்குல்ல. ஓடி போயிட்டான், ஓடி போயிட்டான். எங்க அந்த ரவுடி? ஓடி போயிட்டான். ஓடி போயிட்டானா? ஓடி போயிட்டா சார். எங்க ஓடி போனா? ஒரு பொண்ணு கூட்டிட்டு போயிட்டா. எந்த பொண்ணோட? ஒரு பொண்ணு வந்து. நர்ஸ், டாக்டர் சீக்கிரம் கூப்பிடுங்க. சார், நான் தான் சொன்னல, இந்த ஹாஸ்பிட்டல்ல செக்யூரிட்டியே இல்ல. யார் வராங்க யார் போறாங்க எந்த ஒரு கணக்குமே கிடையாது. என்ன பண்றாங்கன்னே தெரியல. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாருங்களேன். நர்ஸ், அந்த ரவுடி எங்க போனா? சார், எனக்கு தெரியாது. எப்படி தெரியாதுங்கற? இந்த டியூட்டில இருக்கல்ல. சார், நான் இப்பதான் டியூட்டிக்கு வந்தேன். சார், ஒருவேளை அது அந்த ஸ்கெட்ச் பண்ணா இருக்குமோ? இருக்கலாம். சார், மயக்கம் தெளிஞ்சிருச்சு. பாருங்க, இது அந்த பொண்ணா? இவதான் அந்த பொண்ணு. டிக்டாக் பண்ணிட்டே உள்ள வந்தா. ரவுடி கிட்ட என்னவோ பேசுனா. அதோட அந்த ரவுடிய கூட்டிட்டு ஓடி போயிட்டா. இதுல இருந்து ஒண்ணு தெரிய வருது, அந்த பொண்ணும் ஜோசியரும் 2 பேரும் ஒரே கேங் தான். அதையும் பார்த்துருவோம். எவ்வளவு தூரம் ஓடுவாங்க? பங்கஜ் சார், கடந்த 1 மணி நேரத்துல இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள எந்த மொபைல் நம்பர் ஆக்டிவா இருந்தது பாத்துரு. சார், கிட்டத்தட்ட 10 நம்பர். இதுல 9 ஹாஸ்பிட்டலே இருக்குது. ஆனா ஒரு நம்பர் இருக்குது சார், அது ஜே விகார் காட்டேஜுக்கு போயிட்டு இருக்கு சார். ஜே விஹார். எழுந்துரு. இவன் என்னோட வருணை கொலை பண்ணிருக்கான். நான் இவனை விட மாட்டேன். இவன் தான் வருணை கொண்டான உனக்கு எப்படி தெரியும்? வருண் என்னோட வருங்கால கணவன். நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தேன். ஆனா இவன் அன்னைக்கு ஹன்ஸோட கசினோட செரிமனில வருண் என் கூட வான்னு என்கிட்ட சொல்லியிருந்தான். ஆனா நான் வீட்டை விட்டு வெளியே வந்தபோது என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணான். என்ன, வருணை கொலை பண்ண முயற்சியா? யார் அது? உன்னோட பாய் ஃப்ரெண்டா? இல்ல, இத நான் நடக்க விட மாட்டேன். நோ, நான் இப்பவே அங்க போறேன். நான் இப்பவே கிளம்பிட்டேன். என் ஃப்ரெண்டு தான் என்கிட்ட சொன்னா. அவளோட இவ்வளவு கேவலமான பாய் ஃப்ரெண்ட் வருணை கொலை பண்ண போறதா அவ சொன்னா. அதுவும் அதே செரிமனில. எப்போ நான் அந்த ஸ்பாட்டுக்கு போனேனோ நான் என்னன்னு சொல்ல, நான் அந்த இடத்துக்கு லேட்டா போயிட்டேன்.
போயிட்டு எப்போ நான் அங்க போனேனோ அப்போ அங்க இப்ப சொல்லு. இப்ப நீதான் சொல்லணும். சொல்லு, எதுக்காக வருணை கொலை பண்ண? இப்ப சொல்ல போறியா இல்ல இன்னொரு கையும் உடைக்கவா? வருணை ஏன் கொன்ன? சார் அது ஆமா சார், நானும் கொஞ்சம் காசுக்காக வருணை கொலை பண்ணேன். ஒரு பெரிய கத்தி, அதால அவன் வயித்துல சொருகிட்டேன். யாருக்கும் தெரியாம அவன் பாடியை நான் புதைக்க நினைச்சேன் சார். ஆனா இதோ இந்த முட்டாள் என்ன பார்த்துட்டான். சொல்லுங்க மாப்பிள்ள, மெஹந்தி ஃபங்க்ஷன் அன்னைக்கு வந்தது உன்னோட பிளான் தானா? இல்ல சார், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. நான் தான் வருணை சுட்டேன். ஏன்னா அவனை சுடுறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருந்தது. அதோட இதை நான் என் ஃபியூச்சருக்காக பண்ணேன். பிரமாதம். உன்னோட ஃபியூச்சருக்காக பண்ணியா? பிரமாதமான வேலை செஞ்சிருக்கல்ல. இப்போ மரியாதையா சொல்லு, வருணை நீ எதுக்காக கொன்ன? நான் தூக்குல கூட தொங்குவேன், ஆனா இதை பத்தி சொல்ல மாட்டேன். என்ன? அப்படியா? ஒரு நிமிஷம். எல்லாத்தையும் சொல்லிடணும், சரியா? நான் வருணை என் நத்தாஷாக்காக தான் கொன்னேன். அது என்னன்னா சார், அவன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நட்டாஷாவை பிளாக்மெயில் பண்றான்னு தெரிஞ்சது. நான் என்ன செய்ய? வருண் திரும்ப வந்துட்டான். என் வாழ்க்கை மொத்தமா பாழாயிடும். நீயே சொல்லு, நான் என்ன செய்ய? என்னால எதுவும் செய்ய முடியாது. நான் அனுஜ மனசார நேசிக்கிறேன். அனுஜ் இல்லாம என்னால வாழவே முடியாது. நீ சொல்லு, நான் என்ன செய்ய? வருணை நான் விட போறதில்லை. வருண் என்ன நட்டாஷா கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. அதனால சார், நான் அன்ஷ் கிட்ட சொல்லி அனுஷ் தன்னோட காதலை காப்பாத்திக்கிறதுக்காக வருணை சுட்டிருக்கா. அதோட நீ எதுக்காக கத்தியில குத்துன? ஜஸ்ட் பணத்துக்காக தானே? சொல்லு, யார் சொல்லி இதை நீ செஞ்ச? சார் அது யாரு உங்ககிட்ட சொன்னாங்க? யாரு உனக்கு பணத்தை கொடுத்தாங்க? ஒருவேளை அத நட்டாஷா சொல்லுவா. இது என்ன நட்டாஷா? உனக்கு தான் வருணை தெரியும்ல, ரொம்ப நல்லாவே தெரியும், காலேஜில் இருந்தே. இப்போ அடுத்தது என்னன்னு நீ சொல்ல போறியா இல்ல நாங்களே சொல்லவா? சொல்லு சீக்கிரம். நான் தான் இவன் கிட்ட சொல்லியிருந்தேன், வருணை கொலை பண்ணிட்டு அவன் பாடியை புதைச்சிடுன்னு சொன்னேன். ஏன்னா எனக்காக நடக்கிற செரிமனி அமைதியா நடக்கணும்னு சொன்னேன். ஆனா ஒரு வேலையை கூட உருப்படியா செய்யல. இத பாரு, நான் போன்ல எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஆனாலும் இந்த போட்டோ, மியூசிக் செரிமனில இந்த போட்டோவை காட்டு. போட்டோவை பார்த்ததும் அவன் உன் பின்னாடியே வருவான். ஹன்ஷ் எதுக்கு இவனை ஏன் செரிமனில கூப்பிட்டானே தெரியல. இவனை கூப்பிடாதேன்னு நீங்க அவர்கிட்ட சொல்லுங்களேன். ஐயோ மேட், உனக்கு என்ன பைத்தியமா?
இந்த மாதிரி நான் ஏதாவது பண்ணா எல்லாருக்கும் என் மேல சந்தேகம் வந்துரும். அப்புறம் அனுஜ்க்கும் வந்துரும். என் மேல சந்தேகம் வர மாதிரி நான் எந்த காரியத்தையும் செய்ய விரும்பல. டோன்ட் வரி, உங்களுடைய இந்த வேலையை நான் முடிச்சிடுறேன். உங்களுக்கு செரிமனி நடக்கிறப்போ இவன் புதைக்கப்படுவான். குட். இந்த உன்னோட செட்டில்மெண்ட். அப்புறம் ஞாபகம் இருக்கணும், வேலையை கரெக்டா முடிக்கணும். புரிஞ்சுதா? முடிஞ்சிடும். ஆனா நீ நினைச்ச மாதிரி நடக்கல. ஏன்னா நடுவுல ஸ்பீட் பிரேக்கர் வந்துருச்சு. மோட்டார் சைக்கிள் ஸ்பீட் பிரேக்கர்ல மோதிருச்சு. பின்னாடி வச்சிருந்த அவனோட பாடி அப்படியே காத்துல பறந்து நேரா உள்ள வந்து விழுந்தது. அதுவும் உன்னோட அங்கிள் மடியிலேயே. கரெக்டு தானே? இப்ப சொல்றியா நீ எதுக்கு வருணை கொலை பண்ணனு? காலேஜ்ல வருண் என் பாய் ஃப்ரெண்டா இருந்தான். நான் அவனை ஏமாத்திட்டு இருந்தேன். நான் அவனோட மொத்த பணத்தையும் எடுத்துட்டு நான் அவனை நடு தெருவில் நிற்க வச்சேன். அப்புறம் நான் அங்கேருந்து ஓடி போய் இந்த சிட்டிக்கு வந்துட்டேன். ஆனா வருண் உன்னை தேடி இந்த சிட்டிக்கே வந்துட்டான். அதுக்கு பயந்து நீ அவனை நிரந்தரமா மேல அனுப்ப முடிவு பண்ணிட்ட. உங்க 3 பேரோட ஊர்வலம் கிளம்பும். ஊர்வலம். அண்ட் நட்டாஷா, ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்து நல்லா மெஹந்திய போடு. கழுத்துல மாலை இருக்காது, தூக்கு கயிறு தான் இருக்கும்.